ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மாலை பட்ச சமையல் டேஸ்டியான தேங்காய் அரைச்ச குழம்பு, தேங்காய் போட்ட பாகற்காய் கறி ரெண்டும் தான் லஞ்சுக்கு பார்க்க போகிறோம். இது கூடவே டின்னருக்கு, அதாவது பலகாரத்துக்கு ஒரு வித்தியாசமான டிஃபன் உப்பு உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் அரைச்ச குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு 4-5 மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 5 மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். வறுத்துக்கலாம். இந்த அளவு வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆறினதும் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்ச குழம்புக்கு 10 வெண்டைக்காய், சின்ன கேப்சிகம், 1 டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டுருக்கேன். இது பாதி வெந்தாச்சு. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி இந்த வெந்துட்டுருக்கிற காயோடு சேர்த்து பச்சை புளி வாசனை போக கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். குழம்புக்கு வறுத்தது சூடு ஆறி மிக்சியில் சேர்த்துட்டேன். இது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு மையா இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு பச்சை புளி வாசனை போக கொதித்த இந்த காயோடு சேர்த்து மிக்ஸி அலம்பி 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ரொம்ப வெட்டி தழைச்சி கொதிக்க வேண்டாம். லேசாக கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி இப்போ கொதிச்சு வச்சு குழம்பு 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து இந்த குழம்புல சேர்த்து தாளிச்சாச்சு. இப்போ குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் அரைச்ச குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு பாகற்காய் கறி தான் பண்ண போகிறேன். பாகற்காயை இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு நறுக்கி அரிசி களைஞ்ச தண்ணீரில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணியில் இந்த பாகற்காயை நறுக்கி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு சமைச்சா அதில் கசப்பே இருக்காது. அவ்வளோ தூரம். பாகற்காய் தேங்காய் போட்ட கறிக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 மிளகாத்தூள் கிள்ளி சேர்த்து தாளித்து உளுத்தம்பருப்பு செவந்ததும் பாகற்காயை இதில் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பயத்தம்பருப்பை 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சப்பொடி சேர்த்து இதை கலந்து மூடி போட்டு மூடி கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். பாதி வெந்தது இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாகற்காய் பாதி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். பருப்பும் கிள்ளு பதமாக வந்திருக்கு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் கூட வேக விட்டுக்கலாம். பாகற்காய் நல்லா வெந்தாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எவ்வளோக்கு அளவு சேர்க்குறோமோ அவ்வளோக்களவு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாகற்காய் கறி ரொம்ப கசப்பே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். சாம்பாரோட, வத்த குழம்போட எல்லாத்தையும் கூட சாப்பிட்லாம். நம்ம பாகற்காய் கறி ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1 ஸ்பூன் ஜீனி தூவிக்கலாம். நான் தூவலை. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ஒருக்கா டேஸ்டியான தேங்காய் அரைச்ச குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு டிஃபனுக்கெல்லாம் தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம். இதே நைட்டு டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் போட்ட பாகற்காய் கறி செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லைட்டாக பாகற்காயோட கசப்போட இந்த தேங்காயோட டேஸ்ட்டும் சேர்ந்து அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் அரைச்ச குழம்பு, வத்த குழம்பு, புளியிட்ட குழம்பு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மாலை பட்ச சமையல் இதுதான். அடுத்து பலகாரத்துக்கு உப்பு உருண்டை தான் பண்ண போகிறேன். இது பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி தான் நினச்சிருக்கேன். 2 டம்ளர் பச்சரிசி நினச்சிருக்கேன். இதை உப்பு உருண்டை பண்ண போகிறேன். 2 மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணியோடு வச்சுருக்கேன். இந்த தண்ணியோடைய மிக்சியில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல வெழுமூன்னு இருக்கு பாருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது மணமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, பெருங்காய பொடி தாராளமாகவே போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலை,
கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்ததும் இந்த தாளிப்புலேயே 3.5 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டுருக்கேன். தேங்காய் துருவல் எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஜஸ்ட் ஒரு பரட்டி விட்டுக்கலாம். வறுக்க வேண்டாம், ஒரு பரட்டு தான் பரட்டியிருக்கேன். மாவில் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தாளிப்பில் இந்த உப்பு சேர்த்த மாவை சேர்த்துடலாம். மிக்சியில் இன்னொரு டம்ளர் தண்ணியை விட்டு மிக்சியை நம்பி இதில் விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கணும். நல்ல குழக்கட்டை மாவு மாதிரி உருண்டு வரும், அந்த அளவுக்கு வேகணும். இது போல் ஜோராக கிண்டியாச்சு, நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இது சூடு ஆறட்டும், அப்புறம் உருட்டிக்கலாம். நல்லா சூடு ஆறியாச்சு. இந்த மாதிரி இழுத்து பிசைக்கலாம். ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு விதமாக தண்ணி ஏற்கும். சில அரிசி வந்து 1க்கு 2 பங்கு, சில அரிசி 1க்கு 2.5 பங்கு இருக்கும். நான் எடுத்த அரிசி 2.5 பங்கு ஏற்றிருக்கு. இது சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நீங்கள் நீளமாகவும் பிடிச்சி வைக்கலாம், இல்லை உருண்டையாகவும் உருட்டலாம். நான் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டியிருக்கேன். இது போல் எல்லாத்தையுமே உருட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே உருட்டிட்டேன். இப்போ இதை ஸ்டீம் குக் பண்ணணும். 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். வேகட்டும், அப்புறம் 10 நிமிஷம் ஆயாச்சு, வெந்தாச்சு. இப்போ மேலெல்லாம் பளபளன்னு இருக்குது பார்த்துங்க. இதுதான் பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதும் எடுக்கலாம். இப்போ சூடு ஓரளவுக்கு ஆறிடுது. இப்போ ஜோராக இருப்பாருங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லா விதமான சட்னியும் வச்சுக்கலாம். தக்காளி தொக்கு, புளி மிளகா எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை மிளகா பொடி வச்சுன்னு கூட சாப்பிட்லாம். நான் இது தேங்காய் அரைச்ச குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் வச்சுன்னு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.